சுதா சு சுதா பாப்பா இங்கிலீஷோட சொல்லுது. இது வரைக்கும் யாரும் இங்கிலீஷோட சொல்லல. யாப்பில்லா பாடலிலும் யாத்தரு கவிதையேனும் மாப்பெல்லாம் போல எண்ணி மடியிலே வாங்கிக் கொண்டு காப்பில்லா தமிழர் வாழ்வில் காலமெல்லாம் பாலும் உப்பில்லா முத்தமிழே உன்னை முதலில் வணங்குகிறேன். கடல் போல் திரண்டிருக்கும் மக்களுக்கும் அதை போல் ஆர்ப்பரித்து அமர்ந்திருக்கும் நடுவரவர்களுக்கும் சுனாமி போல் இருந்து உரையாட காத்திருக்கும் எதிரணியினருக்கும் மற்றும் என் அணியினருக்கும் என் அன்பான வணக்கங்கள். நான் ஆரம்பத்திலே சொல்றேங்க, இயற்கை இல்லாம செயற்கை இல்லைங்க. இயற்கை தோன்றதுக்கு முன்னாடி செயற்கை எப்படி தோன்றிருக்க முடியும்? நீங்களே சொல்லுங்க. உலக தோற்றத்தின் முதலே மனிதன் இயற்கையோடு தான் வாழ ஆரம்பிச்சான். பிற்காலத்துல அவனோட அவசர தேவைக்காக மட்டுமே செயற்கையை கண்டுபிடிச்சு அழிவு பாதையில போறான். உங்களுடைய எந்திரமான வாழ்க்கையில அப்பா ஒரு பக்கம் சம்பாதிக்க ஓடுவாரு, அம்மா ஒரு பக்கம் வேலைக்கு போவாங்க. பிள்ளைய கவனிக்க கூட ஆளே இல்லாம, நல்லது கெட்டதுன்னு எடுத்து சொல்ல யாருமே இல்லாம, அது வளர்ந்ததுக்கு அப்புறமா அது திருத்தவும் முடியாம எத்தனை பேர் நிம்மதி இல்லாம இருப்பாங்க. இதுல நிம்மதியை தரது எந்திர வாழ்வுதான்னு பேச வந்துட்டாங்க நடுவரவர்களே. மனிதன் இயற்கையோடு வாழ்ந்த காலத்துல எந்தவித நோய் நொடியும் இல்லாம 80-90 வயசு வரை வாழ்ந்தான். ஆனா உலகம் எந்திரமயமாகி விட்டதுக்கு அப்புறமா 10 வயசு குழந்தைக்கே சுகர் வருது, 35 வயசு இளைஞருக்கே ஹார்ட் அட்டாக் வருது. இதுதான் உங்களோட நிம்மதியா? டப்புன்னு கேஸை பத்த வச்சு 3 விசில் விட்டு சமைச்சிடுறதா சொல்றாங்க. அப்படி சமைச்சு சாப்பிட்டுதான் அந்த குழந்தைக்கு கூட சுகர் வர வச்சுட்டு திரும்ப சாதத்தை வடிச்சு சாப்பிடவும் சிறுதானியங்களாகிய கம்பு கேழ்வரகு எல்லாம் சமைச்சு சாப்பிடவும் சொல்றாங்க. எப்படியோ உங்களோட நிம்மதி சந்தோஷம் எல்லாத்தையும் எங்களோட இயற்கை வாழ்வுக்கு தானங்க வரீங்க. இயற்கை அழிவற்றதுங்க. நம்ம சுவாசிக்கும் போது உள்ள இருக்கிற ஆக்சிஜன் காற்று கூட இயற்கையில அளவற்ற அளவுல இருக்கு. ஆனா செயற்கை ஆக்சிஜன் எல்லாம் குறிப்பிட்ட அளவுக்கு தானங்க இருக்கு. இதுல இருந்தே தெரியலையாங்க, செயற்கை அழிஞ்சிடுங்க, ஆபத்தானது. ஒரு மின்னல் ஒளியில இருந்து 1 மில்லியன் கோடி வருஷத்துக்கு தேவையான மின்சாரத்தை எடுக்கலாம். ஆனா அது செயற்கை முறையில இன்னும் மனுஷனால நடைமுறைப்படுத்த முடியலங்க. இதுல இருந்தே தெரியலையாங்க, இயற்கையை கொண்டு எல்லாவற்றையும் சாதிக்கலாம், ஆனா செயற்கையை கொண்டு எல்லாவற்றையும் சாதிக்க முடியாது. ஐடி கம்பெனியில வேலை பார்க்குறவங்க, பெரிய தொழிலதிபர்கள் எல்லாம் காலையில எழுந்ததுல இருந்து ராத்திரி படுக்க போற வர ஒரு மிஷின் மாதிரி ஓடி அழுத்து போய் நல்ல இயற்கையா இருக்கிற ரெசார்ட் மாதிரியான இடத்துக்கு எதை தேடி போறாங்க? நிம்மதியா தானே? அப்ப நிம்மதியும் சந்தோஷத்தையும் தரது எங்களோட இயற்கை வாழ்வு தானே சரியா? கண்டிப்பா கண்டிப்பா. நம்ம நாட்டுக்கு கூட பாதுகாப்பா இருக்கிறது இயற்கை வளம் தான். ஒரு பக்கம் மலை, 3 பக்கம் கடலாகி இயற்கை அறந்தானங்க ஆயிடுச்சு. இதையெல்லாம் எதிரி நாட்டால எதுவும் பண்ண முடியல. ஆனா இந்த ராணுவ ட்ரோன் போன்ற எந்திரங்களை எல்லாம் நாட்டை பாதுகாக்க அனுப்புனா அழிச்சிடுவாங்க. எவ்வளவு மன கஷ்டமான சூழலா இருந்தா கூட ஒரு மெல்லிய மலைசாரலாலேயோ இல்ல ஒரு தென்றல் காற்றாலேயோ அதை போக்கிட முடியும். அப்ப எல்லாத்துக்கும் அருமை, சூப்பர் பாயிண்ட். சின்ன தென்றல் போதும், எவ்வளவு கஷ்டத்தையும் அது போக்கிறோம் அப்படிங்கிறாங்க. ஒரு மலை துளி போதுமா இல்லையா? எவ்வளவு மிசியான வாழ்க்கை இருந்தாலும் அந்த ஒரு மலை துளி போதும். அப்ப எல்லாத்துக்கான தீர்வும் எங்களோட இயற்கை வாழ்வுல தானங்க இருக்கு. கட்டாயமா. ஏன் நம்ம நடுவரையா கூட கல்லூரிக்கு போக வர பல பட்டிமன்றங்களை பேசன்னு ஒரு எந்திரமா தான் சுத்திக்கிட்டு இருக்காரு. ஆனா பங்குனி பொங்கல் ஆனா நம்ம ஊருக்கு வந்துருவாரு. ஏன் சொந்த பந்தம் சொல்ல முடியாது. நான் சொல்றேன், சொந்த பந்தங்களை எல்லாத்தையும் பார்க்கணும், இயற்கையான சூழல்ல 2 நாள் இருந்துட்டு போகணும்னு தானே. அதனால நடுவரையா எங்களை நிக்கதான் தீர்ப்பு சொல்லுவாருன்னு நினைக்கிறேன். 10,000 ரூபாய் இயற்கையே மன நிம்மதியும் மகிழ்ச்சியும் தரும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி.